கேரளாவில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் அதில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. காலை 8 மணி அளவில் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டிருந்தது. லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டிருந்தது. இந்த நிலையில் பீகார் அரியணை யாருக்கு என்ற கேள்விக்கான விடை இன்று தெரியவரும். இன்று காலை 8 மணிக்கு வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முக்கியமாக பீகார் தேர்தல் பாஜகவிற்கு ஏன் முக்கியம் என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் பாஜக கூட்டணியில் முக்கிய அங்கமாக நிதிஷின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி இருக்கிறது. மத்தியில் கூட்டணி அமைத்துதான் பாஜக ஆட்சி அமைத்திருக்கிறது. பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவு மத்திய ஆட்சியில் அதிர்வை ஏற்படுத்தலாம் என கூறப்படுகிறது. பீகார் தேர்தலை பொறுத்தவரை தனது முழு யுக்திகளையும் இறக்கி களம் கண்டிருக்கிறது பாஜக. இந்த நிலையில் மத்தியில் பாஜக அரசு அறுதி பெரும்பான்மை இல்லாத அரசாக இருக்கக்கூடிய வேளையில் பீகார் தேர்தல் பாஜகவிற்கு மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாகவும் பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளில் பீகார் அரியணை யாருக்கு என்ற கேள்விக்கான விடை தெரிந்துவிடும். 8 மணிக்கு வாக்குகள் எண்ணும் பணி தொடங்க இருக்கிறது. தொடர்ந்து நேரலையில் எமது செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். மதி, வணக்கம். இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு முடிவுகளை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பீகார் அரியணை எந்த கட்சிக்கு சொந்தமாக இருக்கிறது? இன்று 8 மணி போல இந்த வாக்கு எண்ணும் பணியும் தொடங்க இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? பீகாரில் இருக்கக்கூடிய 243 தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றன. 121 தொகுதிகளுக்கு முதல் கட்டமாகவும் 122 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்டமாகவும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மொத்தம் கிட்டத்தட்ட 69% வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் பீகார் சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் பதிவான வாக்குகளிலேயே இதுதான் அதிகபட்ச சதவீத வாக்குகளாக பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக மகளிர் வாக்குகளை பொறுத்தவரை 10% அதிகமாக பதிவாகி இருக்கிறது. 62% ஆண் வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் பெண் வாக்காளர்கள் 72% வரை தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வாக்கு சதவிகிதம் என்பது இதுவரை பீகார் தேர்தல் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்காக பதிவாகி இருக்கிறது. ஒரு தேர்தலில் வழக்கத்தை விட அதிகமாக வாக்கு பதிவு இருக்கும் பட்சத்தில் அது ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கும் என்பதுதான் இந்திய தேர்தல் வரலாற்றில் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் சொல்லப்படுகிறது. அந்த கணிப்பு இந்த முறையும் சாத்தியமாகுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே வேளையில் பீகாரை பொறுத்தவரை கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்கள் 2015 மற்றும் 2020 என்று 2 சட்டமன்ற தேர்தல்களும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது தோல்வியிலேயே முடிந்திருக்கிறது. 2019 பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில், ஆனால் அந்த தேர்தலில் மகாகட்பந்தன், அதாவது ஆர்ஜேடி, ஜேடியு உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய மகாகட்பந்தன் வெற்றி பெற்றது. 2020 தேர்தலை பொறுத்த வரைக்கும் மகாகட்பந்தன் வெற்றி பெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த தேர்தலில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைத்தது. இதுதான் பீகாரை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. அதற்கு மாறாக தான் தேர்தல் முடிவுகள் இருந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த தேர்தலிலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது சாத்தியம் கிடையாது. ஆர்ஜேடி தான் வெற்றி பெறும் என்ற கருத்தை அந்த கட்சியினுடைய தலைவரும் தற்பொழுதைய எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்த பிறகும் கூட பீகாரில் வாக்கு பதிவானது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. அதாவது மாலை 5 மணிக்கு முன்னதாக வாக்குச்சாவடிக்கு வந்தவர்கள் அப்பொழுதும் வாக்களித்து கொண்டிருந்தார்கள். எனவே இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது எந்த விதமான உண்மைத்தன்மையும் மற்றது. அது பாஜகவினரால் வெளியிடப்பட வைக்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் தேஜஸ்வி யாதவ் முன்வைத்திருந்தார். அதே போல பாஜகவை பொறுத்தவரை மகளிர் வாக்குகள் தங்களுக்கு அதிக அளவில் கிடைத்திருக்கும் என்பதால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி பாஜக தான் ஆட்சி அமைக்கும், பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு கருத்தையும் பாஜகவினர் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இன்னும், அதாவது சரியாக 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கிறது. முதலில் வழக்கப்படி தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் பின்னர்
மின்னணு வாக்கு பெட்டியில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கினாலும் கூட 8:30 அல்லது 9 மணி அளவிலிருந்து முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்து பீகாரில் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள், யார் ஆட்சியை அமைக்கப் போகிறார்கள் என்பது 12 மணி முதல் 1 மணி அளவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் மொத்தம் 243 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் 122 தொகுதிகளை எந்த கூட்டணி பெறுகிறதோ அந்த கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அமையும். அது மட்டும் இல்லாமல் எந்த கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் பாஜகவா அல்லது ஆர்ஜேடியா அல்லது ஜேடியுவா எந்த கட்சி தனிப்பெரும்பான்மை பெறும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த கூட்டணியை பொறுத்தவரை மொத்தம் இருக்கக்கூடிய 243 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மொத்தம் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் 2 கட்சிகளும் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். சிராக் பாஸ்வான் கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சி 29 தொகுதிகளிலும், அதே போல் முன்னாள் முதலமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சி மற்றும் ஆர்எல்எம் கட்சி தலா 6 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. ஆர்ஜேடி மகாகட்பந்தன், ஆர்ஜேடி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அடங்கிய கூட்டணியை பொறுத்தவரை ஆர்ஜேடி அதிகபட்சமாக அதிக தொகுதிகளில் போட்டியிடுகிறது. 143 தொகுதிகளில் ஆர்ஜேடி போட்டியிடுகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 61 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதே போல் அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. மகாகட்பந்தனினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். துணை முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நபர் அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் மகாகட்பந்தனை பொறுத்தவரை என்டிஏவை பொறுத்தவரை முதலமைச்சர் வேட்பாளராக யாரும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி தான் பிரச்சாரங்களை பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டார். அதே நேரத்தில் அமித்ஷாவை பொறுத்தவரை தேர்தலுக்கு பின்னர் தான் முதலமைச்சர் குறித்து முடிவு செய்யப்படும் என்று அமித்ஷா ஏற்கனவே பலமுறை தெரிவித்திருக்கிறார். ஆனால் பீகாரை பொறுத்தவரை 2000ஆம் ஆண்டிலிருந்து, அதாவது 2005ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக நிதிஷ்குமார் தான் அங்கு முதலமைச்சராக இருந்து வருகிறார். அதாவது எந்த கூட்டணியில் அவரை, அதாவது எதிர்கூட்டணியில் இருந்து அவர் போட்டியிட்டு இருந்தாலும் கூட ஆட்சி அமைந்த பின்னர் அவர் கூட்டணிக்கு மாறி நிதிஷ்குமார் தான் தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருந்து வருகிறார். கடந்த 20 ஆண்டுகளில் பீகாரினுடைய முதலமைச்சராக நிதிஷ்குமார் தான் இருந்திருக்கிறார். இடையில் மட்டும் சுமார் ஒரு 270 நாட்கள் மட்டும் ஜித்தன் ராம் மாஞ்சி முதலமைச்சராக இருந்தார். அந்த வாய்ப்பை ஜித்தன் ராம் மாஞ்சிக்கு வழங்கியதே நிதிஷ்குமார் தான். ஆனால் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க விரும்பிய பொழுது ஜித்தன் ராம் மாஞ்சி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இதனைத் தொடர்ந்து அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தான் ஜித்தன் ராம் மாஞ்சி தனியாக கட்சி தொடங்கி தற்பொழுது நிதிஷ்குமார் அங்கம் வகிக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே ஜித்தன் ராம் மாஞ்சி இருக்கிறார். அவரது கட்சி இந்த தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. பீகாரினுடைய முகமாகவே நிதிஷ்குமார் இருக்கிறார். அது 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் அது இந்த தேர்தலிலும் தொடருமா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. ஏனென்றால் பாஜகவை பொறுத்தவரை முதலமைச்சர் வேட்பாளரை தற்பொழுது வரை யார் என்று அறிவிக்கவில்லை. நிதிஷ்குமார் தான் தங்களது முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் தெரிவிக்கவில்லை. ஒருவேளை தேர்தலில் வெற்றி பெற்றால் கூட நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக தொடர்வார் என்று கூட பாரதிய ஜனதா சார்பில் தெரிவிக்கவில்லை. ஆனால் பிரதமர் மோடியை பொறுத்தவரைக்கும் டபுள் இன்ஜின் ஆட்சி தொடரும், அதாவது நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருப்பார் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தாலும் கூட அமித்ஷாவை பொறுத்தவரை தேர்தலுக்கு பின்னர் தான் தெரிய வரும் என்று அமித்ஷா கூறியிருக்கிறார். இந்த நிலையில் 2 கட்சிகளும் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை பாரதிய ஜனதா அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் பட்சத்தில் மகாகட்பந்தனுக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான குறைவான இடங்கள் கிடைக்கும் பட்சத்தில் முதலமைச்சராக நிதிஷ்குமாரை பாஜக தேர்ந்தெடுக்குமா அல்லது தங்களது கட்சியை சேர்ந்தவரை முதலமைச்சராக பாஜக அறிவிக்குமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் பீகாரில் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை
வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் சார்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூமில் சிசிடிவி காட்சிகள் முறையாக செயல்படவில்லை. அதே நேரத்தில் ஸ்ட்ராங் ரூமில் இருந்து லாரி ஒன்று வெளியேறியது, அதில் வாக்குப்பெட்டிகள் இருந்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை நேற்றைய தினம் வரை ஆர்ஜேடி குறிப்பிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பீகாரில் தான் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை முதலில் தொடங்கப்பட்டது. எஸ்ஐஆர் நடவடிக்கை முதலில் தொடங்கப்பட்டவுடன் இந்த தேர்தலையே புறக்கணிக்கலாமா என்று தாம் யோசித்து வருவதாக கூட தேஜஸ்வி யாதவ் குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் தங்களுக்கு சாதகமான வாக்குகள் நீக்கப்பட இருக்கின்றன, குறிப்பாக சிறுபான்மையினரினுடைய வாக்குகள் நீக்கப்பட இருக்கின்றன. இதன் காரணமாக பாஜக தங்களது வெற்றியை பறிக்க பார்க்கிறது, எளிதாக வெற்றி பெறுவதற்கு பாஜக முயல்கிறது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை தேஜஸ்வி யாதவும் வைத்திருந்தார். அதே போல ராகுல் காந்தியும் வைத்திருந்தார். பீகார் தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாகவே ராகுல் காந்தி பீகாரில் மிகப்பெரிய அளவிலான பேரணியை நடத்தினார், பொதுக்கூட்டங்களை நடத்தினார். குறிப்பாக வாக்கு திருட்டு என்று கூறி மிகப்பெரிய போராட்டத்தை ராகுல் காந்தி பீகார் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே ராகுல் காந்தி தொடங்கிவிட்டார். அதாவது எஸ்ஐஆர் நடவடிக்கை அறிவிக்கப்பட்ட உடனேயே பீகாரில் முகாமிட்ட ராகுல் காந்தி பல்வேறு பொதுக்கூட்டங்கள் பேரணிகளை நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் இருந்து காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்களை அழைத்து வந்து பீகாரில் பேச வைத்தார். அந்த வகையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட பீகார் சென்று இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை குறித்து எதிர்ப்பு தெரிவித்து அவர் பேசியிருந்தார். அதன் பிறகுதான் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தலை சார்ந்து பீகாரில் என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்றெல்லாம் குறித்து இரண்டு கட்சிகளும் வாக்குகள் சேகரித்தன. தேஜஸ்வி யாதவை பொறுத்த வரைக்கும் அவர் தற்பொழுது பீகாரினுடைய ஒரு இளம் தலைவராக வளர்ந்து வருகிறார். ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியினுடைய தலைவராக லாலு பிரசாத் யாதவிற்கு பிறகு அவர் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். ஆர்ஜேடி மற்றும் ஜேடியு கூட்டணி சில காலம் பீகாரில் ஆட்சியில் இருந்த பொழுது நிதிஷ்குமார் முதலமைச்சராக தொடர்ந்த நிலையில் துணை முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவ் பணியாற்றினார். அதன் பின்னர் தான் நிதிஷ்குமார் மீண்டும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு சென்று பாரதிய ஜனதாவினுடைய உதவியுடன் முதலமைச்சராக தொடர்ந்து வருகிறார். இந்த நிலையில் மீண்டும் நிதிஷ்குமார் முதலமைச்சராக தொடர்வாரா என்ற கேள்விக்கு இன்று பிற்பகலுக்குள் பதில் தெரிய வரும். ஒருவேளை தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவெடுக்கும் பட்சத்தில் நிதிஷ்குமாரை முதலமைச்சராக தொடர்வதற்கு வாய்ப்பளிக்குமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் பீகார் களத்தில் எழுந்திருக்கின்றன.